عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேர் அன்புடையோம் இல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹ்விற்கு உரித்தாக்கியவனாக ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்க்கையில் ஏற்று நடந்த நல்ல தோழர்கள் தோழியர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் சென்ற அறிஞர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இந்த ஜும்ஆவை இங்கே நிறைவேற்ற ஒன்று கொண்டிருக்கின்ற இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்ல நாயினின் வச்சா பெருங்கரனை என்றென்று மீது நிறுவட்டுமா. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை இன்றைக்கு நாட்களிலே சிறந்த நாளாக இருக்கக்கூடிய யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஜும்ஆ நாளிலே அல்லாஹுடைய மார்க்க உபதேசத்தை செவியேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த சமூகத்திலே எத்தனையோ மக்கள் அல்லாஹுடைய உபதேசத்தை புறக்கணித்து வாழக்கூடியவர்களாக, இந்த சமுதாயத்திலே அல்லாஹை நம்பிக்கை கொண்ட, அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட, குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் கூட அல்லாஹுடைய உபதேசமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலும் போதனையுமாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸையும் புறக்கணித்து வாழக்கூடியவர்களாக, வெறுமனே நம்பிக்கை கொண்டு அவர்கள் அந்த உபதேசத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக, அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு சமூகமாக பெரும்பான்மையான மக்கள் சமூகம் இன்றைய கால சூழ்நிலையில் பார்க்க முடிகிறது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான்: வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீ உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக இந்த உபதேசம் மூமின்களுக்கு பலன் அளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப இந்த உபதேசத்தை அல்லாஹ் நமக்கு செவியேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருப்பது என்பது மிகப்பெரிய கிருபை. அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ஆரம்பமாக நான் நன்றி செலுத்த வேண்டும். இந்த சமூகம் பல்வேறு சூழல்களில் இருக்கிறார்கள். அவர்கள் வியாபாரம் என்றும் குடும்பம் என்றும் வேறு வேறு தேவைகள் என்றும் அல்லது வேறு வேறு காரணங்களை சொல்லியும் கூட வாரத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய உபதேசத்தை செவியேற்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த இடத்திலே அவர்களால் ஒன்று கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்து இந்த உபதேசத்தை செவியேற்க செய்திருக்கிறான் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு கருணை, அல்லாஹுடைய கிருபை என்பதுதான் நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உபதேசங்கள் எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் கிடைக்குது. குறிப்பாக தாய்மார்களுக்கு அவர்கள் பள்ளிவாசலில் வந்து தொழுக வேண்டும் என்ற அவர்கள் அவசியம் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் வந்து தொழுவதை இந்த மார்க்கம் தடை செய்யவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெறக்கூடிய உபதேசத்தை கேட்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஜும்ஆவுடைய பொதுவா இருக்கிறது. அப்ப இது போன்ற உபதேசங்களை கேட்கக்கூடிய நிலையிலே
அதை கேட்டும் கேட்காமலும் அல்லது அலட்சியம் செய்தோம் என்று சொன்னால் இந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசங்களாக இருக்கும்? அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய கடமைகளை பற்றி, அவனுடைய நம்முடைய மரணம், நாளை மறுமையிலே மன்னரை மறுமை என்று அவனுடைய சொர்க்கம் நரகம் பற்றிய அவனுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய உபதேசமாகத்தான் இருக்கும். அப்ப இதையெல்லாம் அவன் புறக்கணித்து விட்டு அலட்சியம் செய்துவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய உபதேசத்தை ஏற்க மறுத்ததினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய தண்டனையை கண்கூடாக பார்க்கும் பொழுது எந்த ஒரு பரிந்துரை செய்யக்கூடிய யாருடைய சிபாரிசும் அன்றைய தினம் பலன் அளிக்காது. இது நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மூமின் ஏற்றிருக்கக்கூடிய அடிப்படை ஈமானுடைய அர்க்கான்களிலே உள்ளது மறுமை நம்பிக்கை. அப்ப அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தண்டனை பார்க்கும் பொழுது நான் இந்த உபதேசத்தை ஏற்றிருக்க வேண்டுமே என்று புலம்போதினாலோ அல்லது வேற எவரும் நமக்காக வந்து சிபாரிசு செய்வதனாலோ எந்த பலனும் அளிக்காது. மாறாக அவர் நரகத்திலே அல்லாஹ்வுடைய தண்டனையிலே தான் போடப்படுவார். அல்லாஹ் அந்த நிலையை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த சமூகம் ஏராளமான உபதேசங்கள் இருந்தாலும் அந்த உபதேசங்களிலே ஒரு சில விஷயங்கள் இந்த சமூகம் எப்படி அலட்சியப்படுத்துகிறது, புறக்கணிக்கிறது என்பதை நாம் இந்த ஜும்மாவிலே உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஆரம்பமாக நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். உமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அன்றி வேறு எதற்காகவும் படைக்கப்படவில்லை. அப்ப படைத்த நோக்கத்தையே இன்றைக்கு மறந்து இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் புறக்கணித்தவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் ஜும்மா தினத்திலே அந்த ஜும்மா தொழுகைக்காக உபதேசத்தை பெறவோ அல்லது தொழுகைக்காகவோ கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் திரள் மற்ற தொழுகைகளிலே குறிப்பாக தௌஹீதை வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழக்கூடிய முஸ்லிம்கள் குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையிலே அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் உரசி பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு உபதேசம் நமக்கு சந்தர்ப்பத்திற்கு நமக்கு சௌகரியமாக நம்முடைய சூழலுக்கு சாதகமாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு அது கடினமாக பாதகமாக இருந்தது என்று சொன்னால், என்னுடைய சூழலுக்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னால் அதை நான் அலட்சியப்படுத்துவேன் என்று மக்கள் இந்த சமூகம் உதாசீனப்படுத்துகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கு ஃபஜ்ர் தொழுகையை விட வேற எந்த ஒன்றையும் நான் ஆதாரமாக இங்கு கொண்டு வர தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஏன்னு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அவர்களால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய சமூகத்திலே ஃபஜ்ர் தொழுகையை விட்டார்கள் அல்லது ஃபஜ்ர் தொழுகையை தொடர்ச்சியாக தூங்கி எழுந்து தாமதமாக தொழக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தது என்று எந்த சஹாபாக்களுடைய வரலாறை நாம் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே ஒரு சம்பவத்தை நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயணத்திலே நியமித்து நாங்கள் எல்லோரும் உறங்குகிறோம், ஃபஜ்ருடைய நேரத்துக்கு எங்களை எழுப்புவது உங்களுடைய பணி என்று சொல்லி நியமிப்பாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சோதனைக்காக, இந்த சமூகத்திற்கு ஒரு படிப்பினைக்காக பிலால் ரலியல்லாஹு அவர்களை உறங்க செய்து விடுகிறான். அன்றைய தினம் எல்லா சஹாபிகளும் என்ன செய்யறாங்க? தூங்கிடுறாங்க. சூரியனும் உதயமாகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள், வெயில் அவர்கள் முகத்திலே அடிக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி பதறியவர்களாக மக்களை எழுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? மக்களுக்கு அந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு சென்று, இந்த இடத்திலே ஷைத்தான் நம்மோடு தங்கி விட்டான் என்று சொல்லி வேறு ஒரு இடத்திலே போய் தொழுகை ஒன்று செய்து தொழுகை நடத்தினார்கள் என்ற ஒரு வரலாறை நாம தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜ்ர் தொழுகைக்கு தாமதமாக வந்தார்கள், ஃபஜ்ர் தொழுகை ஒரு நாள் தூங்கிட்டாங்க என்று எந்த ஒரு ஹதீஸையும் எந்த ஒரு வரலாற்று குறிப்பை பார்க்க முடியாது. இதே போன்று சஹாபாக்களுக்கு பார்க்க முடியுமா? மஸ்ஜித் நபவியிலே எத்தனை சஹாபாக்கள் ஜும்மா தொழுதார்களோ அத்தனை சஹாபாக்களும் ஃபஜ்ரிலே இருந்தார்கள். ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது இந்த சமூகம் ஃபஜ்ர் தொழுகையிலே தவற விட்டு அதற்காக சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, நீ தூங்கினால் தூங்கி எழுந்த உடனே தொழுகலாம், அதுதான் பரிகாரம் என்று சொன்னார்கள். ஒருவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா, ஒருவர் உறங்கினார் என்று சொன்னால், அவர் அல்லது மறந்து விட்டால் என்று சொன்னால், எப்பொழுது அவர் எழுந்திருக்கிறாரோ அல்லது எப்பொழுது நினைவு கூறுகிறதோ உடனடியாக தொழுக வேண்டும், இதுதான் அதற்குரிய பரிகாரம், அதை தவிர வேறு பரிகாரம் இல்லை. இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு நாம் என்ன நமக்கு மனதை தேர்ச்சிக் கொள்கிறோம்? இன்னைக்கு ரொம்ப பனியாக இருக்கிறது, நேற்று வேலை செஞ்சு ரொம்ப லேட்டா வந்து தூங்கிட்டேன், அதனால இன்னைக்கு நான் தொழுகணும் தான் நினைச்சேன், ஆனால் தூக்கம் என்னை மிகைத்து விட்ட காரணத்தினால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை நான் ஆதாரமா எடுத்துக்கொண்டு நான் 7 மணிக்கு எழுந்து தொழுகிறேன்
8 மணிக்கு எழுந்து தொழுகிறேன் என்று இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு நாளா அல்லது 2 நாட்களா? இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டக்கூடிய சமூகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நான் பள்ளிவாசலுக்கு ஃபஜருக்கு வருவேன், மக்களை கவனிப்பேன், மக்களை கவனித்து விட்டு ஒருவரை இமாமத்துக்கு நியமிப்பேன், என்னோடு சில சஹாபாக்களை அழைத்து சென்று விறகு கட்டைகளை நான் சுமந்து கொண்டு எந்த வீடெல்லாம் மையத்தாக இருக்கிறதோ அந்த வீடை தீயிட்டு கொடுத்து என் மனம் விரும்புகிறது என்று ரசூலுல்லாஹி சொல்லலாம். இந்த ஹதீஸை எடுத்த இந்த சமூகம் ஏன் இந்த ஹதீஸை பார்க்கல? ரெண்டுமே ரசூலுல்லாஹ் சொன்னதானே. அல்லாஹ்வுடைய தூதர் மறந்தாலோ உறங்கினாலோ என்றைக்காவது ஒரு நாள் தவறு விட்டால் அதற்கு பரிகாரம் உடனே நினைவு வந்தவுடன் உறங்கி எழுந்தவுடன் தொழ வேண்டும் என்றார்கள். அதை காரணமாக வைத்துக் கொண்டு தினந்தோறும் தூங்குவதற்கும் அதிகமாக அன்றாடம் நம்முடைய ஃபஜ்ர் தொழுகையை தாமதப்படுத்துவதற்கும் அலட்சியப்படுத்துவதற்கும் இன்னும் ஒரு சமூகம் புறக்கணித்து விடுகிறது. ஃபஜ்ரே கிடையாது, அதை இப்ப விடிஞ்சிருச்சே, இதுக்கப்புறம் நான் எங்க ஃபஜ்ர் தொழுவது என்று நம்முடைய இந்த இபாதத்திலே தலையாய வணக்கம் தொழுகை, அதிலும் ஆரம்பமான தொழுகை இந்த ஃபஜ்ர். அதிலே நாம் இப்படி பொடும்போக்காக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சமூகம் தான் வரக்கத்தை தேடுகிறது அல்லாஹ்விடத்திலே, இந்த சமூகம் தான் வெற்றியை தேடுகிறது அல்லாஹ்விடத்திலே, இந்த சமூகம் தான் எதிரிகளுடைய அந்த பிடியிலிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறது. எப்படி கிடைக்கும்? ஏதோ ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே 1 நாள் 2 நாள் தவறிவிட்டது என்று சொன்னால் அந்த ஹதீஸை எடுப்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அன்றாடம் நாம் தூங்குவதற்கும் அன்றாடம் நாம் தாமதமாக தொழுவதற்கும் இந்த ஹதீஸை எடுக்கக்கூடிய நேரத்திலே இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் தான சொன்னாங்க. மிக கடுமையான வார்த்தையை சொன்னாங்களே, அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களையோ அல்லது குழந்தைகளையோ நான் கருத்தில் கொண்டு விட்டு விடுகிறேன் நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்ப நாம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்ப ஃபஜர் தொழுகைக்கு நாம இப்படி என்றால் இந்த ஜும்மா மட்டும் தொழக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகள் சிந்திக்க வேண்டும். 5 கால தொழுகை என்பது ஒவ்வொரு மூமினின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இன்ன ஸலா கானத் அலல் முஃமினீன கிதாபன் மஅ்கூதா, மூமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. ஏன்? நாளை மறுமையிலே ஒவ்வொருவரிடத்திலும் ஆரம்பமாக கேட்கப்படக்கூடிய கேள்வியே நீ தொழுதியா என்பதுதான். இன்ன அம்பலமா யுஹாஸபு பில் அப்து யௌமல் கியாமா, ஒவ்வொரு அடியாரிடத்திலும் நாளை மறுமை நாளிலே முதலாவது ஆரம்பமாக விசாரிப்பான் மின் அமலிஹி ஸலாத்துஹு, அவருடைய தொழுகை பற்றியதாக இருக்கும். யாருக்கு அது சரியாகி விட்டதோ ஃபக்கத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவர் வெற்றி பெற்று விடுவார். மறுமையிலே அவர் என்ன செய்வார்? சொர்க்கத்தை அடைந்து விடுவார். யாருடைய தொழுகை சீர்கட்டி விட்டதோ ஃபக்கத் ஹாப வ ஹஸர, அவர் நஷ்டமடைந்து விடுவார், நரகவாசியாகி விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்யவில்லையா? அப்ப இந்த உபதேசம் நமக்கு எந்த விதத்திலே பலன் அளித்திருக்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உபதேசங்களை எல்லாம் செவியேற்க செய்வது என்பது ஒரு அருள் என்று சொன்னோம். எதற்காக? நாளை மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிக்கும் போது சாதாரணமாக தொழுகையை விட்டவனை விட, அலட்சியப்படுத்தியவனை விட, உபதேசம் கிடைத்தும் அதை கண்டும் காணாமாக புறக்கணித்தவனுக்கு இன்னும் கடிவாளம் அதிகமாக இருக்கும். அப்ப இதையெல்லாம் நம்முடைய கவனத்திலே கொண்டு, நம்முடைய மறுமை வாழ்க்கை கவனத்திலே கொண்டு, சொர்க்கத்தினுடைய சாவியாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையை நாம் ஆரம்பமா என்ன செய்ய வேண்டும்? இந்த சமூகம் புறக்கணித்திருக்கக்கூடிய இந்த அவல நிலையை விட்டும் மாற்றிக் கொள்ள வேண்டும். இது முதலாவது ஒரு விஷயம். தொழுகையிலே நாம் என்ன செய்யக்கூடாது? பொடுபோக்குத்தனம் காட்டக்கூடாது. சரியான முறையிலே குறித்த நேரத்திலே காரணங்கள் சொல்லாமல் நாம அந்த தொழுகையை உரிய முறையிலே சரியாக முறையிலே ஜமாஅத்தாக ஆண்கள் குறிப்பாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த உபதேசத்தின் வாயிலாக முதலாவது இந்த சமூகம் படிப்பினை பெற வேண்டும் என்று ஜும்மாவிலே முதலாவது ஒரு அம்சத்தை நான் நினைவு கூறுகிறேன். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நேரமும் கேட்ட விஷயமாகத்தான் இருக்கும். ஆனாலும் 100 தடவை கேட்ட அந்த செய்தி 101வது தடவை கேட்கும் போது உள்ளத்தை தைக்கும். அல்லாஹ் எப்பொழுது உள்ளத்தை மாற்றுவான் என்று தெரியாது. அதுதான் உபதேசத்துக்குள்ள ஒரு பவர். இன்ன திக்ரா தன்ஃபுல் முஃமினீன் என்று சொன்னால் உபதேசம் செய்யுங்கள், அது மூமின்களுக்கு பலன் அளிக்கும் என்று சொன்னால் எந்த நேரத்தில் எந்த பயான் யாருடைய உள்ளத்தை மாற்றும் என்று தெரியாது. அதனால தான் இந்த விஷயங்களை நாம் என்ன செய்யறோம்? மீண்டும் மீண்டுமாக உபதேசித்துக் கொண்டே இருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த சமூகம் இன்னொரு விஷயத்துல என்ன செய்யணும்? பொடுபோக்குத்தனமாக இருப்பதை விட அலட்சியப்படுத்துவதை, புறக்கணிப்பதை கைவிட வேண்டும். அது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒரு வசதி வாய்ப்போடு இந்த சமூகத்திலே பிறரிடத்திலே கையேந்தவர்களாக ஒரு கண்ணியத்தோடு 3 நேரம் அல்லது 2 நேரம் ஓரளவுக்கு சாதாரண உணவை சாப்பிடக்கூடிய ஒரு நிலையிலே வைத்திருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல், அவர்கள் அன்றாட தேவையை தம்மால் முடிந்த அளவுக்கு செய்து கொள்ள முடியாமல், அதே போன்று நாம உழைக்க முடியாத அல்லது நம்மால் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் என்ற நிலையிலே நம்மிடத்திலே யாசகம் கேட்பார்கள், உணவு கேட்பார்கள். அப்படி கேட்கக்கூடிய நேரத்திலே
நாம் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். முடிந்தவரை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசதி இருந்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் தினந்தோறுமோ அல்லது நம்முடைய சக்திக்கு ஏற்பவோ வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ ஒரு ஏழைக்கு வயிறார நாம் உணவளிக்க வேண்டும். அப்படியான ஒரு பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாத்திலே மிகச்சிறந்த காரியம் எது என்று ஒரு நபித்தோழர் அல்லாஹ் இடத்துல கேட்கிறார்கள். ஐயுல் இஸ்லாமி ஹைர், இந்த இஸ்லாத்திலே மிகச்சிறந்த காரியம் எது எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னாங்க துத்இமு தஆம் வ தக்ரஉ ஸலாம் என்று சொன்னார்கள். பசித்தவருக்கு உணவளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாமை எத்தி வைப்பதும் பரப்புவதும் என்று சொன்னார்கள். இதுதான் இஸ்லாத்திலேயே மிகச் சிறந்த ஒரு காரியம் என்று சொன்னார்கள். இந்த சிறந்த ஒரு பண்பை நாம் நம்மிடத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வப்போது நாம் உணவளித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சமீபத்தில ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நாம் எல்லோரும் சமுதாய வலைதளத்திலே பார்த்தோம். அம்மாபட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊர், புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபட்டினம்ங்கிற ஊர்ல இந்த மேராஜ் இரவுன்னு சொல்லி ரஜப் 27 சுன்னத் ஜமாத்துல என்ன செய்வாங்க, அவர்கள் அதை மேராஜ் போன தினமாக அனுஷ்டிக்கிறார்கள். மார்க்கத்தில் எந்த ஆதாரம் கிடையாது. அந்த தினம் அவர்கள் சிறப்பு வணக்கம் புரிந்து அன்றைய தினம் அந்த பள்ளிவாசல் மஹல்லால என்ன செய்யறாங்க, சாப்பாடு ஆக்கி அதற்கு டோக்கன் விநியோகம் செய்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. இது கொடுக்கக்கூடிய நேரத்துல ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு ஃபேக்கா ஒரு டோக்கன் என்ன செய்யறாங்க, அவங்க வாங்கி கொண்டு அவங்களுக்கு டோக்கன் கொடுக்கப்படலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சாப்பாடு வேணுங்கிறதுக்காக அந்த ரஜப் 27 கொண்டாட்டம் அது மார்க்கத்துல விஜயத்து அதையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அவங்க பசிக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு டோக்கன் மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணி ஃபேக்கா ரெடி பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்து நிற்கும் போது அதுல அந்த ஜமாத்தினுடைய கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் அதை கண்டு கொண்டு என்ன செய்யறாங்க, நீ எப்படி நீ ஏமாற்றி விட்டு இன்னொருத்தர் முடிய டோக்கனை நீ என்ன செய்யலாம் வாங்கலாம் என்று சொல்லி பேசி இருந்தாலோ திட்டி இருந்தாலோ கொடுக்க முடியாது மறுத்து இருந்தாலோ பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சமூகம் எந்த நிலைமைக்கு போயிடுச்சு பாருங்க. அந்த பெண்ணுடைய ஹிஜாபை பிடித்து இழுத்து அவர்களை அடித்து அங்கிருந்து அவர்களை அவமானப்படுத்தி அது வீடியோல காட்சிகளாக சமூக வலைதளத்துல வைரலாக பதிவு செய்யப்படும். இப்படிமா இந்த சமூகம் இருக்கும்? குர்ஆன் சுன்னாவை அதுவும் குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே மக்கள் மத்தியிலே சமூக வலைதளங்கள் இவ்வளவு விசாலமாக இருக்கக்கூடிய மார்க்கம் இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட எது ஒண்ணுனாலும் உடனடியாக பரவக்கூடிய காலகட்டத்திலே மக்கள் இவ்வளவுமா ஒரு வாய் சோத்துக்காக அவ்வளவு பெரிய அந்த மஸ்ஜிதுல ஒரு நபருக்கு எக்ஸ்ட்ரா உணவு இருக்காதா? அதற்காக அந்த உணவை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை, அந்த பெண்மணியுடைய ஹிஜாபை எடுத்து அடித்து பெண் என்றும் பார்க்காமல் செய்றாங்க. சமுதாய வலைதளத்தில் அப்படியே பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இந்த சமூகம் ஒரு ஏழைக்கு ஒரு உணவு என்று கேட்டு வந்தவருக்கு உணவளிக்க மாட்டேன் என்று சொல்லுதா? அப்படி நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய யாருக்கும் அந்த மனநிலை வராது. ஒரு பெண்ணின் பார்க்காம அடிக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு மோசமாக இன்னைக்கு சமூகம் இது வைரலானனால ஒரு காட்சி நம்ம கண்ணுக்கு வந்துச்சு. அப்ப எத்தனை பேர் நமக்கு இடத்துல சாப்பாடு கேட்டு வரும்போது இருந்தா அழகிய முறையில கொடுங்க, இல்லை என்று சொன்னா கண்ணியமான வார்த்தை சொல்லுங்க, இந்த இடத்துல இல்ல இன்னொரு நாள் தார இன்னொரு தடவை வாங்க என்று சொன்னால் முடிந்து போச்சு. இப்படி செய்யலாமா, இப்படி ஏமாத்தலாமா என்று அறிவுரை உபதேசம் செய்த அவர்கள் திருந்த வாய்ப்பு இருக்கிறது. உபதேசத்துக்கு இல்லாத பவர் வேற எதுக்குமே கிடையாது. அடிச்சா திருந்துவாங்களா? அடிச்சா திருந்த மாட்டாங்க. அதை நீங்கள் உபதேசம் பண்ணி பாருங்க, அவங்களுடைய உள்ளத்தை அது ரீச் பண்ணும். அப்ப அதை விட்டு இப்படிப்பட்ட ஒரு எளி செயல் மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. அப்ப இது மாதிரியான செயலை அது யார் செய்தாலும் எவ்வளவு பெரிய ஜமாத்து செய்தாலும் அது கடுமையான தண்டனைக்குரியது, கண்டிக்கத்தக்கது. ஆனால் இதில் நாம பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்ன, இப்படியும் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஜமாத்தாக இருந்து மக்களுக்கு நலவு செய்யக்கூடிய மக்கள் கூட பசித்து வரக்கூடிய அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, உணவளிக்க மறுத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு அடியார் இடத்துல கேட்பானா, ஓ அடியானே நான் பசிக்கிறது என்று உன்னிடத்துல வந்தேன் அல்லவா, ஏன் எனக்கு உணவளிக்கல் என்று கேட்பான். அப்ப அந்த அடியார் சொல்லுவார், யா அல்லாஹ் உனக்கு பசிக்குமா, நீ தானே இந்த உலகத்துல எல்லாரையும் படைத்து உணவளிக்கக்கூடியவன், உனக்கு எப்படி நீ பசித்தது என்று எனக்கு எப்போது வந்த எனக்கு தெரியாது அப்படிமா. அவர் விளங்காம சொல்லுவாரா அந்த அடியார், நீ வந்திருந்த என்று தெரிஞ்சா கொடுத்திருப்பட அப்படிமாறு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இந்த நாள் இந்த இடத்துல இந்த நேரம் இந்த அடியார் உன்னிடத்தில் பசிக்கிறது என்று கேட்டார் அல்லவா, அவருக்கு நீ கொடுத்திருந்தால் என்னை நீ பார்த்திருப்பா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸில் குதுசி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தி, இது மிக நீண்ட ஒரு செய்தி. அப்ப இதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனால சொல்லுவாங்க, ஏழையின் சிரிப்பில இறைவனை காண்பான் என்று சொல்ல இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எங்க பார்த்திருப்பார். அந்த நேரத்தில் அந்த ஏழைக்கு அந்த பசித்தவருக்கு நம்ம உணவளித்திருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கருணையை நாளை மறுமையில் அவர் பார்த்திருப்பார். அதை அங்கே இப்படி புறக்கணித்தவர் விரட்டியவர் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே
அவர்கள் விரட்டப்படுவார், அலட்சியப்படுத்தப்படுவார், புறக்கணிக்கப்படுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சமூகம் இப்படிப்பட்ட ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டு ஏகத்துவ பிரச்சாரத்தையும் தாண்டி ஒருவருக்கு ஏழைகளுக்கு அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் சொன்னால் இதெல்லாம் முதல்ல அடிப்படை விளங்கிக் கொள்ளும். இஸ்லாத்தில் மிகச்சிறந்த ஒரு காரியம், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய காரியம் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது ஒரு அம்சம். அடுத்தபடியாக இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய இன்னொரு உபதேசம் என்னவென்று நினைத்தால், இன்றைய காலகட்டம் என்பது மிக ஒரு சவாலான, மிகப்பெரிய ஒரு சிக்கலான, ஆபத்தான காலகட்டமாக இருக்கிறது. ஏன் சொல்றோம்னா, எல்லா மக்களிடத்திலும் இன்றைக்கு ஸ்மார்ட் போன்கள் வியாபித்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலமாகத்தான் இன்றைய காலம் இருக்கிறது. அது குழந்தைகள் என்று பாரபட்சம் கிடையாது. சின்ன ஸ்கூல் குழந்தைகள் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த போனை எப்படி இயக்கணும்னு தெரியாத மக்கள் வரைக்கும் இன்னைக்கு எல்லார் கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான, சவாலான, டேஞ்சரஸான ஒரு விஷயமாக இருக்கிறது. ரொம்ப மோசமான ஆபத்தை இந்த நாட்டிற்கும், வீட்டிற்கும், சமூகத்திற்கும், சுய ஒழுக்கத்திற்கும், நாளை மறுமையிலே அவனுடைய நன்மைகளை அளிப்பதற்கும் முதன்மையான கருவியாக இன்றைக்கு இருக்கிறது. என்னதான் சிறிய பலன்கள் அதில் இருந்தாலும், சில பல நல்ல விஷயங்கள் அதிலே நமக்கு நம்முடைய வாழ்க்கை தரத்தை இந்த காலகட்டத்திலே லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதே மாதிரியாக நவீன தொழில்நுட்பம் என்னுடைய காரியத்தை, வேலையை, பன்மடங்கு நேரத்தை மிச்சப்படுத்துகிறது என்று இருந்தாலும், அதை சரியாக பயன்படுத்துபவர்களை விட மார்க்கத்திற்கு மாற்றமாக, மார்க்கம் தடுத்த ஹராமான காரியங்களிலே பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் இடத்துல நம்ம சமூக வலைதளத்துல நீங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒரு காலத்துல இந்த சமுதாய வலைதளத்திலே முக்கியமான நபர்கள் தான் என்ன செஞ்சாங்க, பேஸ்புக் என்று, ட்விட்டர் என்று அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிறவங்க என்ன செய்யறான், அவன் இன்ஸ்டாகிராமுக்குள்ள வரான். அதே மாதிரி இளைஞர்கள் வராங்க, அதே மாதிரி இளைஞர் வராங்க, வயதான பள்ளி இல்லாத கிழவிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இன்ஸ்டாகிராமுடைய ரீல்ஸ் மோகத்துல இன்னைக்கு மூழ்கி கொண்டே ஆபாசமான இஸ்லாம் தடுத்த இசை, இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா இரட்டை நடனங்கள், அதாவது இரட்டை அர்த்தமுடைய பாடல்களுக்கு நடனம் ஆடுவது என்று இன்றைக்கு இளைஞர்களும் சீர்கெட்டு போகிறது. எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திலே இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு காலத்துல அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, பெண்கள் பார்வையாளர்களாக பார்த்துட்டு போனாங்க. அந்த காலம் போய் பிறகு நல்ல மார்க்க பதிவுகளை போடுகிறோம் என்றார்கள். பிறகு வாய்ஸ் போட்டாங்க, அதுக்கப்புறமா முகத்தை காட்டி பேசினாங்க. இப்ப என்ன நடக்கிறது, ஆடலும் பாடலுமாக இன்றைக்கு இந்த சமூகம் வெட்டி தலைகுனியக்கூடிய அளவிற்கு மார்க்கத்தை வெளியில சொன்னாலே சங்கிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இதை காரணம் காட்டி ஒரு பக்கத்துல நீங்க பெண்ணடிமைத்தனம் பண்றீங்கன்னு சொல்லலாம், இன்னொரு பக்கத்துல உங்களுடைய சமூகம் தான் எங்களை விட டாப்ல இருக்கிறீங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ரீல்ஸோடைய மோகம் ஒருத்தனை வெட்டுறான். அப்பாவி ஒருத்த வட மாநிலத்துக்காரன் இன்னைக்கு வெட்டினானா இல்லையா, அது மாதிரி வெட்டுறான். அதே மாதிரி இன்னொரு பெண்மணி ரொம்ப சோசியல் மீடியால வைரல் ஆகுச்சே, அது வைரல் சொல்றது வைரஸ் தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு ஆபாசமான ஒரு பாடல்களுக்கு நடனம் ஆடி தன்னுடைய உடம்பு அசைவுகளை காட்டி அதுல மோசமான, அருவருப்பான அதுல கமெண்ட், பின்னூட்டத்தை பதிவு செய்யறாங்க. அதையும் நீக்காம இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய அந்த பேஜ் ரீல்ஸ் மக்களிடத்தில் ரீச் ஆகணும், எனக்கு அதிகமான லைக்குகள் வரணும், எனக்கு என்னை அதிக மக்கள் பார்க்க வேண்டும், இப்படி கமெண்ட் செய்தால்தான் மக்கள் நிறைய பார்ப்பாங்க, இப்படி நான் பேசினா, நடனம் ஆடினாதான் மக்கள் அதிகமா பார்ப்பாங்க. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இது மாதிரியான விஷயத்திலே பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் முதல் நாளை விசாரணையில் நீங்க ரிசீவிங்க பிணையாக்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எந்த விஷயத்திற்காக போனை வாங்குறாங்க, உண்மையிலே படிப்புக்காகத்தான் யூஸ் பண்றாங்களா, அல்லது அவங்க வேற ஏதாவது கணக்கு இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்களா, பேஸ்புக்ல நின்று ரீல்ஸ் பண்றாங்களா, இதெல்லாம் பார்த்து அவர்களை சரியான முறையில் கண்காணித்து அவர்களிடத்துல அதை முறையாக பயன்படுத்தி அதை மீட்டு எடுப்பது என்பது ஆரம்பமாக குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான் பொறுப்பு. ஏனென்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தினர்கள் ஒரு மானக்கேடான காலத்திலே ஒரு சூழலில் இருக்கும் போது, ஈடுபடும் போது அதை அந்த குடும்ப தலைவன் தடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு காலமும் சோனம் செல்ல மாட்டான். அவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தையூஸ் என்று சொன்னார்கள். அத்தையூஸ் என்றால் யார், தன்னுடைய குடும்பத்தார்கள் மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டு இருக்க அதை கண்டும் காணாமலும் அலட்சியமாக சென்று கொண்டிருக்கக்கூடியவன் அத்தையூஸ். இவன் ஒரு காலம் சோனம் செல்ல மாட்டான் என்று சொன்னார்கள். எனவே இந்த சகோதரர்கள், குறிப்பாக தாய்மார்கள், குடும்பத்தை உருவாக்கக்கூடிய, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் பெற்றோர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமும் இந்த போனை சரியான முறையில, யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனிடத்துல எதுவும் மறையாது, நான் என்னுடைய ஹிஸ்டரியை டெலீட் பண்ணலாம், நான் என்னுடைய அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணலாம், ஆனா என்னுடைய மறுமையில
என்னுடைய ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டதை யாராலும் அழிக்க முடியாது, அல்லாஹ் நாளை தவிர. என்னுடைய ஆபாசமான விஷயத்தை நான் பார்த்த நிலையிலோ அல்லது தவறான முறையிலே பழக்கத்திலே நான் சேட் செய்த நிலையிலோ அல்லது ரீல்ஸ் எடுத்த நிலையிலோ என்னுடைய மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் அதனுடைய கணக்கு அழியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே அதை விரித்து காட்டுவான் என்ற ஒரு அச்சத்தோடு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீள வேண்டும். அதே போன்ற நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய நண்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு உபதேசம் செய்து இது மாதிரியான காரியத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மார்க்கம் தடுத்தது ஹராம் என்று எச்சரித்து உபதேசம் செய்யக்கூடியவர்களாக நாம் மாறி பிறருக்கும் அதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாம் மாறினோம் என்று சொன்னால் நாம் இன்மையிலும் நாளை மறுமையிலும் தப்பித்துக் கொள்ளலாம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உபதேசங்களை ஏற்று பின்பற்றி பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை தருவான். நான் கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உபதேசம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அருள் என்று நாம் முதல் உரையின் ஆரம்பத்திலே சொன்னோம். இந்த உபதேசங்களை இந்த சமூகத்திலே நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அதை நல்ல விஷயங்களை உபதேசமாக கடத்த வேண்டும். இப்ப ஒரு பயான் நடக்கிறது, அதற்கு அழைத்து வரலாம், அதை ஷேர் செய்யலாம், ஒரு ஹதீஸை எடுத்து நம்முடைய ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம். இது மாதிரியான ஒரு காரியத்தை நாம் தொடர்ச்சியாக செய்யலாம். இந்த உபதேசத்தை செய்த பிறகும் ஒருவன் புறக்கணித்தான் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அவன் புறக்கணித்ததற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணை நாளிலே அதை கொண்டு வருவான். கொண்டு வந்த பிறகு அவனுக்கு கொடுக்கக்கூடிய இடம் நரகம் என்பது பல வகைப்பட்டது. அதிலே சக்கர் என்ற ஒரு நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்பான். அந்த சக்கர் என்ற நரகத்திலே கொண்டு போய் சேர்த்த பிறகு நரகவாசிகளாக அந்த சக்கரிலே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதிலே இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள், மா ஸலககும் ஃபீ ஸகர், உன்னை இந்த சக்கர் என்ற நரகத்திலே கொண்டு போய் சேர்த்தது எது? அவன் முதலாவது பதிலாக சொல்வான், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நான் தொழக்கூடியவனாக இல்லை, நான் சரியாக தொழுகை நிறைவேற்றவில்லை. 7 மணிக்கு எந்திரிச்சு தொழுதேன் ஃபஜ்ரு, நான் துஹர அசரோட சேர்த்து தொழுதேன், பயணத்துல மகரிபை விட்டுட்டேன், டைம் கிடைக்கல, ரொம்ப வேலைக்கு கண் முழிச்சதுனால இஷா தொழுகை மறந்து தூங்கிட்டேன், விடுஞ்சிருச்சு என்று பொதுபோக்குத்தனமாக விடுப்பார்கள். இவங்களை தான் தொழுதிருப்பாங்க, ஆனால் அவர்கள் நரகத்துக்கு வர காரணம் என்ன? அதிலே பொதுபோக்குத்தனமாக இருப்பார்கள். அல்லாஹ் அதைத்தானே சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையாளிக்கு கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடு, வயல் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வயல் எது? சக்கர். மா ஸலககும் ஃபீ சக்கர் என்று கேட்கும் போது காலு லம் நகு மினல் முஸல்லீன், நான் தொழக்கூடியவனாக இல்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நான் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, நான் என்ன செய்யல, ஏழைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்கல, பசிக்குது என்று வரும்போது நான் அவனை விரட்டி விட்டேன். அல்லது நான் என்ன செஞ்சேன், நான் பெரிய இடத்துல இருக்கிறேன் என்பதற்காக என்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவர் ஹிஜாபை கழட்டி அவளை தள்ளி விட்டேன். என்கிட்ட கேட்கும் போது போடாச்சி என்று அவமரியாதையாக பேசினேன் என்று அவன் சொல்லுவான். லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது மஅல் காயிலீன், வீணும் விளையாட்டிலும் மூழ்கியவர்களோடு மூழ்கி கிடந்தேன். எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம், எப்ப பார்த்தாலும் பேஸ்புக், எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ், எப்ப பார்த்தாலும் ஷார்ட்ஸ், யூடியூபுடைய ஷார்ட்ஸ் என்று பாங்கு சத்தம் எனக்கு சொல்லும் பொழுது கூட நான் அதிலே மூழ்கி இருந்தேன். எல்லாரும் தொழுகைக்கு போகும்போது கூட நான் சினிமாவை பார்த்து கொண்டிருந்தேன், ஆபாசமான காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தேன், இசையை கேட்டுக் கொண்டிருந்தேன். நான் வீணானவற்றை மூழ்கியவர்களோடு மூழ்கி கிடந்தேன். நான் மறுமை நாளை புறக்கணித்தேன், அதாவது பொய்ப்படுத்தினேன். இது இறைவனை மறுத்த காபிர்களை குறித்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன சொல்றான், அதாவது குன்னா நஹூது மஅல் காயிலீன் வ குன்னா நுகதிபு பியௌமித்தீன், அல்லாஹ்வுடைய இந்த நாளை, விசாரணை நாளை நான் பொய்யாக்கினேன் என்று சொன்னால் அதை நான் நம்பி இருந்தேன். விசாரணை நாள் ஒண்ணு இருந்துச்சு, நம்பி இருந்தேன். ஆனா அதுக்கு ஏற்றமான செயல்படல, பொய்யான நடவடிக்கை தான் கிட்ட இருந்துச்சு. இப்படி ஒரு விசாரணை நடக்கும், சொர்க்கம் இருக்கிறது, அல்லாஹ் என்னிடத்துல கொண்டு வருவான், என்னுடைய நான் செய்த யாருக்கும் தெரியாமல் 4 சுவத்துக்குள்ள செய்த தவறுகளை எல்லாம் நாளை வெளிச்சம் போட்டு கொண்டு வருவான்.
அவன் விசாரிப்பான், பாவிகளுக்கு தண்டனை கொடுப்பான். சக்கர் என்ற நரகம் எல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டுருச்சு. ஆனா அதுக்கு ஏத்தபடி நான் என்ன செய்யல, அதை ரெஸ்பான்ஸ் பண்ண, அந்த உபதேசத்துல என்ன செய்யல, பொய்ப்படுத்தினேன். அதுதான் இந்த நாளை அவமதிப்பது. இறை மறுப்பாளர்கள் மறுப்பது வேற. இங்க அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், தொழாதவனாக இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், மூமின்களாக இருப்பவர்கள் கூட. அதனாலதான் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கிறாங்க. தெரிஞ்சவங்க தான், அவங்க கூட இருந்திருப்பாங்க, அவங்க மகளால வசிச்சிருப்பாங்க. ஆனால் சரியா தொழுதிருக்க மாட்டாங்க, ஏழைகளுக்கு உணவளித்திருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் வீணான விளையாட்டான வெட்டியான காரியத்திலே மூழ்கி இருப்பாங்க. இந்த சந்திப்பை, இந்த உபதேசத்தை அலட்சியப்படுத்தி பொய்ப்படுத்தி இருப்பார்கள். ஹத்தா அதானல் யகீன், மறுமை நாள் வரைக்கும் நான் இப்படியே இருந்தேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருந்தால் இந்த உபதேசத்தோடு நம்ம அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும். ஏன், மரணம் வரும் வரைக்கும் தான் நம்முடைய அவகாசம். மரணத்திற்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நாம் மீண்டு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து விட்டால், தொழுகையை சரி செய்து விட்டால், ஏழைகளுக்கு உணவளித்து விட்டால், பொய்யான ஆபாசமான காரியங்களை விட்டு விலகி நன்மையான காரியங்களுக்கு விரைந்து விட்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், சொர்க்கத்திற்கு சென்று விடலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், ஹத்தா அதானல் யகீன், உறுதியான மரணம் வரும் வரைக்கும் நான் இப்படித்தான் இருந்தேன் என்று சொல்வார்கள். அப்ப இந்த உபதேசம் அவங்களுக்கு பலன் அளிக்கல. உபதேசத்தை ஏற்காமல், பலன் தராமல், மவுத் வரைக்கும், சக்கராத்திலே உயிர் பிடிக்கிற வரைக்கும் இந்த பாவம் எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்று சொன்னவன் தான் எங்க வருவானா, சக்கர் என்ற அந்த நரகத்துக்குள்ள வருவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். வமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், அந்த நாளிலே எந்த ஒருவருடைய பரிந்துரையும் அவருக்கு என்ன செய்யாது, பலன் தராது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த நாளிலே எவருடைய அந்த உபதேசம், அந்த பரிந்துரையும் சிபாரிசும் பலன் அளிக்காது. அல்லாஹ் கேட்கிறான், இந்த உபதேசங்களை எல்லாம் நீ புறக்கணிக்கணும், உங்களுக்கு என்னப்பா நேர்ந்தது, இது அலட்சியம் செய்யறீங்களா, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ் கேட்கிறான். அவர்கள் இந்த உபதேசத்தை எல்லாம் அலட்சியப்படுத்துகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். எப்படி தெரியுமா, ஒரு சிங்கத்தை பார்த்து கழுதை எப்படி விரண்டோடுமோ அதே போல என்ன செய்யறாங்க, விரண்டோடுறாங்க. ஜும்மாவுக்கு சீக்கிரம் வாங்கன்னா வர்றது கிடையாது. ஒரு மார்க்க பயான் நடக்கிறது வாங்க என்றால் வர்றது கிடையாது. பெண்கள் பயான் நடக்கிறது வாங்க என்று சொன்னால் அதை அலட்சியப்படுத்துவது, புறக்கணிப்பது. வாரம் ஒரு நாள் 1 மணி நேரம் இவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். இதை கேட்காதனால உங்களுக்கு என்ன நடந்தது? இதுல கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திடீரென்று உள்ளத்தை மாற்றுவான். நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளால் சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு வருவான். அந்த நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் சொல்லி காட்டுகிறான். உமா அதுராகமா சக்கர், சக்கரை பற்றி உமக்கு நபியே எதுவும் தெரியுமா? லா துபகி வலா ததர், அல்லாஹ் சொல்லுகிறான், அது விட்டும் வைக்காது, எந்த ஒன்றையும் விட்டு வைக்காது, மிச்சம் வைக்காமல் அது விழுந்து விடும், அவர்களை அதிலேயே நிரந்தரமாக கருக்கி விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். லவ்வாஹத்துல் லில் பஷர், மனிதர்களுடைய தோள்களை கருக்கிவிடும். தோல் என்பது நம்முடைய வலியை உணரக்கூடியது. அதை கரித்து மீண்டும் மீண்டுமாக தோல் மாற்றப்பட்டு அது கரித்து கொண்டே இருக்கும். ஏன்? வேதனை அவன் சுவைக்க வேண்டும் என்பதற்காக. வேறு இடங்களிலே திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான், பத்தல்நாஹும் ஜுனூதா, அவர்கள் தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். எந்த அளவுக்கு பாருங்க, அது லா துபகி வலா ததர் லவ்வாஹத்துல் லில் பஷர் அலைஹா 19. அதன் மீது 19 கடுமையான வானவர்கள் இருப்பார்கள் என்று. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நரகத்தினுடைய எச்சரிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நடவடிக்கைகளிலே கொண்டு வந்து உரசி பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ப இந்த வசனங்கள்ல, இன்றைக்கு ஜும்ஆவிலே கேட்ட இந்த உபதேசத்திலே சக்கர் குறித்து பேசப்பட்ட, இந்த நரகம் பற்றி பேசப்பட்ட அந்த தண்டனை எப்படிப்பட்டது? நம்முடைய வீட்டிலே சுடுதண்ணீரோ அல்லது கொதிக்கின்ற நீரோ எண்ணெயோ நம் மேல் பட்டால் நம்மால் தாங்க முடியவில்லையே. 100 டிகிரி காய்ச்சல் வந்தால், 101, 102 வந்தால் அந்த வெப்பத்தை நம்மால் தாங்க முடியலையே. அப்ப சக்கர் என்று சொல்லக்கூடிய தோள்களை கரிக்கக்கூடிய நரம்பு, சதை, ரத்தம் என்று ஒன்றையும் விட்டு வைக்காத, மிச்சம் வைக்காத அந்த சக்கருக்குள் நாம் சென்றால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் தான் இந்த உபதேசத்தில் நமக்கு படிப்பினை கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த சக்கர் குறித்து வேற என்ன சொல்லி இருக்கிறான்? நாம தொழுகாதவங்க தான் வருவான்னு சொல்லியிருக்கான். அப்ப நாம தொழுகையை சரி பண்ணணும். ஏழைகளுக்கு உணவளிக்காதவங்க தான் இங்க வருவான்னு சொல்லியிருக்கிறான். அப்ப நாம சரியாக நம்மால் முடிந்த அளவுக்கு நம்மளுக்கு கேட்டு வரக்கூடியவர்கள் விரட்டாம ஏதோ உணவளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல வீணான காரியத்தின் பக்கம் நாம் நெருங்கி விடக்கூடாது. இந்த உலகமே ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும் பொழுது நாம் ரமதான் வருகிறது, அதை வரவேற்க வேண்டும். இந்த ஷாபான் மாதம் புனித மாதமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட மாதம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே
வேற எந்த மாதத்தை விடவும் அதிகமாக உபரியான நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிட மாட்டார்களோ என்று நினைக்கின்ற அளவுக்கு இந்த மாதத்திலே நோன்பு வைப்பார்கள். பல சகாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த மாதத்திலே வேற எந்த மாதத்தை விடும் தேர்ந்தெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைப்பார்கள். சில காலங்களில் தொடர் நோன்பு எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர் நோன்புதான் வைக்கிறார்களோ என்று நாங்கள் நினைக்கின்ற அளவிற்கு இந்த ஷாபான் மாதத்திலே அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஷாபான் மாதத்திலே ஒவ்வொரு அடியானுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. நான் இந்த நோன்போடு என்னுடைய அமல்கள், இந்த நோன்பு வைத்த அந்த அமல்களோடு என்னுடைய அந்த ஏடு உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால ரமலான் மாதம் நெருங்கி விட்டது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளிலே ஏதாவது ஒன்று ரெண்டு பாக்கி இருக்கலாம். அதை வைக்கக்கூடிய நியத்தோடு இந்த ஷாபான் மாதத்திலே நாம் வைக்க வேண்டும். அதுபோக உபரியான நோன்புகளுக்கு நாம் அதிகமாக ஆர்வப்பட்டு நம்மை பழக்கப்படுத்த வேண்டும். குர்ஆனை எடுத்து பழக்கப்படுத்த வேண்டும். போன வருஷம் ரமலான் நாம தூசி தட்டி வச்சிருப்போம். இந்த வருஷம் ரமலான் நெருங்கி விட்டது. அதனால அல்லாஹ் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படும் போது அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் மேலே உயர்த்தணும், என்னுடைய அமல்களிலே நோன்பு மேலே உயர்த்தப்பட வேண்டும் என்று நாம் நல்ல அமல்களை நோக்கி நாம் போக வேண்டுமே தவிர உலகம் போகக்கூடிய இந்த லைக்ஸ், கமெண்ட்ஸ், ரீல்ஸ் மோகம், இசை, சினிமா என்ற இந்த ஆபாசத்தின் பக்கம் நாம் சென்று விடாமல் நாம் மறுமையை நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படும் போது நம்முடைய எடை நன்மையின் எடை கனத்ததாக சொர்க்கம் செல்லக்கூடியவளாக செல்ல வேண்டும். ஒருபோதும் நம் பாவத்திலே மூழ்கிய நிலையில் நம்முடைய மரணம் வந்து அதன் மூலமாக நாம் சக்கர் என்ற இந்த கரிக்கக்கூடிய நரகத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது என்று இந்த உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்று சிந்தித்து செயல்படக்கூடிய பக்குவத்தின் தௌஃபீக்கை நம்ம ரஹ்மான் அனைவருக்கும் தன் வாழ்க்கையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.